இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனைகள், தவறுகள் அல்லது மயக்குகின்ற பாவங்களாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில பல சோதனைகள் இருக்கலாம், தவறான பாதை நோக்கி போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கலாம், மயக்குகின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட இருக்கலாம். இந்த விஷயத்தை நான் மயங்கிட்டேன் பிரதர், இதனால என்னவோ என் வாழ்க்கை இன்னும் மயங்கி இப்படியே மயக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் போதையினால் அடிமையாக இருக்காங்களா? போதை பழக்கத்தினால, தவறான பழக்க வழக்கங்கள். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், இன்பம் துன்பம் நிறைய இருக்குது, நல்லது கெட்டது. ஆனால் இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகின் இன்பங்களாக விருப்பங்களாக இருக்கலாம், ஆனால் போராடுகின்ற இயந்திரத்தைப் போல நீங்கள் நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கக்கூடிய ஒரு கூர்மையான ஆயுதமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், நல்ல விஷயத்தை நம்ம பார்க்குறோமா இல்லை கெட்ட விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிறோமான்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நல்லதை நினைக்கிறதுன்றது கொஞ்சம் பேர் மட்டும்தாங்க. கெட்ட விஷயத்தை நம்ம எப்போ சீக்கிரம் கற்றுக்கலாம்னு நினச்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கெட்ட வழியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நீங்கள் அபிஷேகப்படுகின்ற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கின்ற கெட்ட விஷயங்கள் அகன்று போகுதுங்க. இந்த பாவத்தினால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுக்க போகின்றார். உங்கள் வாழ்க்கை விடுதலை அடைய போகின்றது. பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நம்மளை கவருதில்ல, கவனத்தை திசை திருப்புதில்ல. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், நான் நல்ல விஷயத்தை நோக்கி நான் பயணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் திடீர்னு எனக்குள்ளார ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது, இந்த விஷயம் பண்ணலாமா, இது நல்லதாக கிடையாது எனக்கு தெரில, ஆனால் பண்ணலாம், பார்த்துக்கலாம். நான் நல்ல பையன்தான், நான் நல்லவன் தான். இன்றைக்கி எத்தனை பேர் நல்லவங்க தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் நமக்கு. ஆனால் நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம ஓடுறோமா இல்லை கெட்ட விஷயத்தை நோக்கி நம்ம ஓடுறோமா, எல்லாமே நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். எத்தனை பேர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி, நம்ம மாறுவோமா மாற மாட்டோமா, உங்களுக்கு என்னங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு தெரியும்னு சொன்னால் பண்ணுவோம், எடுத்தறிஞ்சு பேசுவோம். இன்றைக்கி பாவங்கள் அதிகமாக வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம்ல. நிம்மதி இல்லை, நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை தான், சமாதானம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது பிரதர். ஏன் தான் வாழ்கிறனோ அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியோட வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் திருந்தி வாழணும், எங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்ல. இன்றைக்கி என் கணவர் குடிக்கிறார் பிரதர், என் கணவர் மட்டுமா என் பிள்ளைகளும் குடிக்கிறாங்க, தப்பான பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருக்காங்க. எத்தனை பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமாக இருக்காங்களோ. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதிலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னா குடும்ப ஜெபம் நிச்சயமாக பண்ணணும். குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், சமாதானத்தினால் நிறைந்து ஒரு வாழ்க்கை வாழும்படி செய்ய போகின்றார். ஜெபியுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களை கூர்மையாக்குகின்றார். ஒரு கத்தியை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு கத்தி இருக்குங்க, மக்கி போன ஒரு கத்தி, சரிங்களா, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. எந்த பொருளை நம்ம கொண்டு அறுத்தாலும் அறுக்க மாட்டுது. அது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் இல்லை வெஜிடபிளாக இருக்கட்டும், ஏன்னா மக்கி போன கத்தி ஷார்ப் இல்லை, அவ்வளோதான். இல்லை தூக்கி போட்டுருவோமா இல்லையா? இல்லை பிரதர், நாங்கள் என்ன பண்ணுவோம், சாணா பிடிச்சி ஷார்ப்பாக்குவோம்ல. ஒரு சிலர் அது மாதிரி பண்ண, ஒரு சில தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ மக்கி போன கத்தி அல்ல, ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உன்னை நான் கூர்மையான கத்தியாய் மாற்ற போகின்றேன். தெளிவான ஒரு பொருளை உனக்கு கொடுத்தா, இது நீ சுத்தம் பண்ணி இது நீ எடுத்துக்கோ. ஏன்னா கத்தியை பொறுத்த வரைக்கும் ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அம்மாவா இல்லையா? ஒரு அவசரமாக சமையல் பண்ணோம், காய்கறி கட் பண்ணோம், மொக்கையான கத்தியத்தை நம்ம கட் பண்ணுவோம். கூர்ப்பே இல்லை அந்த மாதிரி இருந்தால் நம்ம கட் பண்ணுவோமா? இல்லை, ஒரு எரிச்சல் உண்டாக்கும்ல. இதே நம்ம சாணா பிடிச்சி ஷார்ப்பாக வச்சு புது கத்தி நல்லா கூர்மையாக இருக்குது, வெட்டினா அப்படி வெட்டுதுங்க, சருன்னு வெட்டுது. அப்போ கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கும் வேலை முடியும். ஆனால் இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கூர்மையாக்கி தேவையில்லாதவற்றை பிரித்தெடுத்து சுத்தமுள்ள முழுமையும் நிறைந்த ஒரு பிள்ளையாய் மாற்றப் போகின்றார். நிறைய விஷயம் இருக்குது வாழ்க்கையில். நம்மளுக்குள்ளார இருக்க விஷயம் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை பிரதர், எல்லாத்தையும் நான் உள்ளே போட்டு வச்சுப்பேன், யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்.
அப்படின்னு சொல்லுவீங்களா? எதுவுமே யோசிக்காதீங்க. நமக்கு தாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துச்சா விட்டுருங்க பார்த்துக்கலாம். நாளைய பொழுது சூப்பரா இருக்கட்டுமே. நாளை தினம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. இன்றைய பொழுது உங்களுக்கு சூப்பரா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். திருப்தியான ஒரு வாழ்க்கை கொடுக்க போகின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உடல் தெம்பையும் வலிமையை கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமா இருங்க. இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுத்துள்ள வாக்கு தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. இன்று எங்களை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கின்றனப்பா. எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எங்களை ஆசிர்வதிப்பீராக. கூர்மையான வலிமையான போராட்டத்திற்கும் இயந்திரமாக உருவாக்கிடுவீர் என்று நம்புகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்விலிருந்து எல்லா அசுத்தத்தையும் அகற்றி பரிசுத்தப்படுத்துவீராக. உம்மை பிரியப்படுத்தும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அதன் மூலம் எது நல்லது என்று கேடு தரக்கூடியது என்று பிரித்து நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தியுள்ள பரிபூர்ணத்தில் நடக்க உதவி செய்வீராக. எங்களை உமக்கு பயனுள்ள கருவியாக உருவாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்தாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. உம்மை நோக்கி ஜபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. குடிப்பழக்கத்தினால் அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. என் கணவர் குடிக்கிறான்னு சொல்லி குடிப்பழக்கத்தினால் அடிமையாக இருக்கின்றவங்களும் விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுத்து நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்து வெளிவர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்முடைய ஆசீர்வாத கரங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.